அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மிகல், குறள் எண் 856. இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. மாறுபாடு குணம் என்பதை மிக அதிக அளவில் வளர்த்து கொண்டு வாழ்பவனுடைய வாழ்க்கை தவறிப்போகும், விரைவில் கெட்டழியும். A person who has the difference of opinion with others at the highest level, his life will soon falter and get destroyed. இகலின் மிகல், மாறுபாட்டு உணர்வுங்கிறத 3 வகையில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயன் சொல்கிற மாதிரி நான் கருதுகிறேன். ஒன்று, ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதில் சில கருத்துக்கள் தோன்றும், சில எண்ணங்கள் தோன்றும். இவன் மூஞ்சியே சரியில்லையே, இவன் இந்த நேரத்தில் இருக்கானே, இவன் இந்த சட்டை போட்டிருக்கானே, அவன் இப்படி தலை செய்விருக்கானே, அவன் இப்படி உட்கார்றானே, கால் மேலே கால் போட்டு உட்கார்றானே, அப்போ திமிர் பிடிச்சிடாதான்னு இருப்பான். இவன் என்ன வாயை திறந்து எப்போனாலும் ஒரு எதிர்மறை கருத்தாக பேசிகிட்டு இருக்கிறான், இவன் என்ன தன்னை பற்றியே அதிகமாக பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரியான பலவிதமான எண்ணங்கள் நம் மனதில் ஒருவரை பார்க்கும் பொழுதே உருவாகும். அவங்க பற்றி நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. முதல் முறையில் கூர்ந்து பார்க்கும் பொழுதே இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகும். அது தவறு. அப்படி உருவாகிறது தான் அந்த மாறுபாடு, அந்த வேறுபாடு அப்படிங்கிற அந்த எண்ணம் அங்கே உருவாகுது. இது இன்னும் அவரை அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும், முதல் தோன்றிய அந்த ஒரு உணர்வு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று ஒரு ஆங்கில சொற்றொடர் உண்டு. அதுபடி முதலில் தோன்றிய எண்ணங்கள் மேலும் வலுப்பெற்று அவரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்றும். இதுக்கு காரணமே இருக்காது. அவர் ஒரு எண்ணத்தில் ஒரு செயலை செய்வார், நாம் வேறொரு கோணத்திலிருந்து புரிந்து கொண்டு அவரை தவறாக நினைப்போம். இந்த மாறுபாடு தோன்றிக்கொண்டே போகும் பொழுது அது அடுத்த படிமானத்துக்கு போகுது, அடுத்த லெவலுக்கு போகுது. அது மாறுபாடுங்கிறது வேறுபாடு ஆகிடுது. அப்போது அவங்க 2 பேர்த்துக்குள்ள மனசில் ஒரு, ஏன்னா நம்ம இப்படி பண்ணுறோங்கிறது அவருக்கு எப்படியாவது நம்ம காமிச்சிருவோம். அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ள மனசில் ஒரு புகைச்சல் இருக்கும். இந்த வேறுபாடு அப்படிங்கிறது இன்னும் உச்ச நிலைக்கு போகும்பொழுது தான் கோபமாகி பகைமையாக மாறிவிடும். அப்போ அந்த வேறுபாட்டை, மனசில் இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டை வேறுபாடாக்கி பகைமையாக கொண்டு செல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்காதுங்க, பல பேர்கிட்ட இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு கருத்தை, எண்ணங்களை கொண்டிருக்கவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட மட்டும் அப்படி இருக்காது, பல பேர்த்த அவனுக்கு பார்த்தா பிடிக்காது, அது ஏன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாத்து மேலேயும் ஒரு கடுகடு, சிறுன்னு ஒரு எரிஞ்சு விழுறது, கோபம் கொள்வது, ஒரு உரன் வச்சுக்கிறது, மூஞ்சியை பேசாமல் இருக்கிறது, அவங்கள போட்டு துன்புறுத்துறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதன் வாழும் பொழுது என்ன ஆகும், அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அப்போ மற்றவங்கள்டிருந்து அவனுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் நட்பும் உறவும் கிடைக்காம போயிடும். அது இன்னும் அவனுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். இப்படி ஒருத்தன் மேலும் 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 தன்னை அழுத்தி கொண்டே போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கை விரைவாக தவறியும் போகும். அவன் என்னடா எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு போயிட்டு டாஸ்மாக் முன்னாடி போய் என்னால் நிற்கலாம், அல்லது அழிந்தே போகும், அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போவதற்கும் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதா வள்ளுவர் சொல்கிறார். இந்த 2-3 நாட்களாக நகைச்சுவை, பகைச்சுவை அப்படின்லாம் நிறையா வருது. அந்த நிகழ்ச்சியை நான் முழுதாக காணொலியில் பார்த்தேன், நேரில் பார்க்கல. அதில் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அதில் பல பேர்த்துக்கு மாறுபாடு இருக்கலாம், அது வேறுபாடாக போகாமல் இருந்தால் சரி. அந்த நிகழ்வில் திரு ரஜினிகாந்த் திரைப்பட நடிகர் அவர்கள் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அதில் ஸ்டாலினை அவர் பாராட்டி சொல்கிறார். ஒரு வகுப்பில் மூத்த மாணவர்கள், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது சிரமம், நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறீங்க, ஹேட்ஸ் ஆஃப் யூன்னு சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுது திரு துரைமுருகன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். இது எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஆனால் துரைமுருகன் ரசிச்சாரா என்னன்னு நமக்கு அது காணொலியில் தெரியல. அதுக்கு அடுத்த நாள் நிகழ்வில் துரைமுருகன் அந்த பேட்டி பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கும் பொழுது அவர் சினிமாவிலையும் இந்த மாதிரி பல்லு போய், சொட்டை விழுந்து, தலை நடிச்சு போய் வயசானவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு அவங்க இளைஞர்களுக்கு வழிவிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறார். அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த கருத்து நேரடியாக திரு ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிடும்படியாக இருக்குது. ரஜினிகாந்த் பேசும்பொழுது எங்கேயுமே சீனியர்லாம் வழிவிடுங்க, ஜூனியருக்கு விலகி போங்க, ஜூனியருக்கு வழிவிடுங்கன்னு சொல்லலை. ஆனால் துரைமுருகன் புரிந்து கொண்டு பேசிய கருத்து இப்படிப்பட்ட கருத்தாக வருகிறது. இதை ரஜினிகாந்த் எப்படி கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துனா, சபையில் பொதுப்படையாக பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு பேசுகிறோம்னா அவரிடம் முன்பாகவே தொடர்பு கொண்டு
அவரிடம் இப்படித்தான் நான் பேச போகிறேன், உங்களுக்கு எதுவும் மனக்கசப்பு வரக்கூடாது, பார்த்துக்குங்க, நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக துரைமுருகன் மனம் புண்பட வாய்ப்பில்லை. துரைமுருகனும் ரஜினிகாந்த் சொன்னதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, தன்னை வந்து ஜூனியர்ஸ்க்கெலாம் வழிவிடுங்க, சீனியர்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் புரிந்து கொண்டார் என்பது என்னுடைய கருத்து. அதனால தான் அவருடைய பதில் அப்படி வந்தது அடுத்த நாள். இதற்கு பிறகு பேசிய முதல்வரும் நீங்கள் அறிவுரை சொன்னீங்க, நான் இனிமேல் உஷாராக இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இது எல்லாமே தவறான புரிதலின் காரணமாக ஒரு சொற்றொடர், அதற்கு சரியானபடி தயாராகாமல் அவர் பேசியது, அதை தவறாக புரிந்து கொண்டது, அதை இன்னொருத்தர் வலுக்கூட்டி செய்தது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இகல் அப்படிங்கிற ஒரு மாறுபாட்டு உணர்வு அங்கே ஏற்பட்டது. ஆனால் அது மிகலாகாமல் தடுத்தது யார்? திருப்பியும் அவங்களே தான். ரஜினிகாந்த் ஊடகத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாரு, எனக்கு அவர் பழைய நண்பர் அப்படின்ட்டு. துரைமுருகனும் சொல்லிட்டாரு, முதல்வரும் சொல்லிட்டாங்க, நகைச்சுவையை பகைச்சுவையாக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே அந்த இகழ்ங்கிறது ஒன்று அதுக்கு மேலே போகாமல் போயிடுச்சு. இதுவே இது அப்படியே போக விட்டுருந்தா அது பகையளவுக்கு கூட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருளாக இந்த நிகழ்வில் நாம் புரிந்து கொண்டது. இகல் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம் செல்வரங்கம் நிஷினத்தினாலே வடியை கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் நல்ல நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.